ஏன் நான் மேடைக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்தை ஆசைப்படுறேன். நான் வந்து நாங்க ரெண்டு பேரும் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 12 வருஷம் லவ் பண்ணோம். 12 வருஷம் லவ் பண்ணும்போது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எங்க சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, ஒண்ணுமே இல்லை. நாங்க அந்த 12 வருஷத்துல ஒரு நல்ல லவ்வர்ஸா இருந்தோம். அது ஏன் இந்த மேடையில் சொல்றேன்னா ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக சொல்ல விருப்பப்படுறேன். கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ண 3வது நாள் எங்களுக்குள்ள சண்டை. இருக்கவே முடியல. நான் நினைச்சேன் என்னடா இது வந்து ஹனிமூன் போனோம். ஹனிமூன்ல 45 நாள் வந்து அதுல 100 சண்டை. ஒரு நாள் சண்டை. ஹனிமூன் வந்த மாதிரி இல்ல, சண்டை போடுற மாதிரி வந்தது. ஹனிமூன்ல இருந்து வரும்போது நான் ஒரு முடிவோட வந்தேன். இது இனிமே இந்த நம்மளால வந்து கோயட் பண்ண முடியாது இது அப்படி என்று பயந்து தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏதோ ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்லாம் டைவர்ஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. 12 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஆனா என்னால 3 நாள் வாழ முடியல. ஏன்னு தெரியல. அப்ப வந்து ஒரே ஹெடேக். அப்போ ஒரே ஒரு டைரக்டர் வி சேகர், அவர் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவர்கிட்ட ஒரு நாள் சொன்ன இது மாதிரி ப்ராப்ளமா இருக்குன்னு சொன்னேன். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, செல்வமணி நீ வந்து டைரக்டர், கொஞ்சம் ஈகோ உள்ள கேரக்டரா இருப்பீங்க, எல்லாரையும் ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க, பொண்டாட்டியை ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. பொண்டாட்டியை ஜெயிக்கணும்னு நினைச்சா நீ தோத்து போயிடுவ. பொண்டாட்டி கிட்ட தோத்து போயிடு, நீ வெற்றி பெறுவ. வாழ்க்கையில ஜெயிக்கணுமா பொண்டாட்டியை ஜெயிக்கணுமா? நீ வாழ்க்கையில வெற்றி பெறணும். பொண்டாட்டி கிட்ட தோத்து போயிடு. தோத்து போனாலும் பரவாயில்ல, அவ ஜெயிச்ச மாதிரி ஒரு உணர்வு அவளுக்கு கொடுத்துருன்னு சொன்னார். சார் எவ்வளவு பேர் நீங்க சொன்னதை ஒத்துக்கிறாங்க சார்.